வாழ்க்கை என்பது அற்புதங்களும் உணவும் கலந்த கலவை என்கிறது ஒரு மேல்நாட்டு பொன்மொழி. கனவு தொழிற்சாலையான சினிமாவில் விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் பல காட்சிகள் உணவை முன்னிறுத்தி படைக்கப்பட்டுள்ளன. காதலோ மோதலோ மகிழ்ச்சியோ நெகிழ்ச்சியோ அங்கு உணவும் ஒரு கதாபாத்திரமாகவே உருவெடுக்கிறது. அன்போடு சமைப்பது உணவுக்கு ஆன்மாவை அளிக்கிறது என்பார்கள். அரிசி கஞ்சி கூட ஆன்மாவை பெறும் அந்த தருணம் அம்மாவின் கையால் தான் நிகழ்கிறது. அறுசுவையோடு நகைச்சுவையும் சேர்ந்து விட்டால் அங்கு கொண்டாட்டத்திற்கு குறைவேது. பசுபதி மேப்பா ராசகபாளையம் படத்தில் ரஞ்சித்தும் விவேக்கும் கவளச்சோறு உண்ணும் காட்சிகள் ரசிகர்களுக்கு காமெடி விருந்து படைத்தன. சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும் என சினிமாவில் எத்தனையோ இலக்கணங்கள் சொல்லப்பட்டாலும் 1991ஆம் ஆண்டிற்கு பின் அவையெல்லாம் கடித்து நொறுக்கப்பட்டன. ஆம், என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் ராஜ்கிரண் நல்லி எலும்பை கடித்து நொறுக்கிய காட்சிதான் சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும் என இன்றும் ரசிகர்களை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறது. சொல்லை விட சிறந்தது செயல். உணவை பற்றி பேசுவதை விட சிறந்தது அதனை உண்பது. ஆனால் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஹீரோக்கள் கற்றுக் கொடுக்கும் போது அதில் விட்டுக் கொடுப்பவர்கள் நகைச்சுவை நடிகர்கள் தான். கரிசக்காட்டு பூவே படத்தில் நெப்போலியனிடம் லெக் பீஸை இழந்த விவேக் புலம்பும் காட்சிகள் ரசிகர்களுக்கு காமெடி விருந்தாக அமைந்தது. நம்முடைய அன்பையும் அக்கறையையும் தெரிவிப்பதற்கான சிறந்த வழி உபசரிப்பு தான். ஆனால் தனது பிறந்த வீட்டு சொந்தங்களை உபசரிக்க புகுந்த வீட்டில் ஒரு பெண் படும் பாடு சொல்லில் அடங்காது. இப்படி ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையேயான பாச போராட்டம் கன்னிராசி திரைப்படத்தில் கலகலப்பாக கையாளப்பட்டிருக்கும். விருந்தினர்களை விழுந்து விழுந்து உபசரிப்பவர்கள் ஒருபுறம் இருக்க, விருந்தினர்கள் வந்தாலே தலைதெறிக்க ஓடும் வகையறாக்கள் தான் தமிழ் சினிமாவின் காமெடி காட்சிகளில் ஆட்சி செய்கின்றன. பாட்டுக்கு நான் அடிவை படத்தில் தன் அக்காவின் வீட்டிற்கு வரும் ராமராஜன் தலைவாழை இலையோடு வல்லுக்கட்டுவதைக் கண்டு கவுண்டமணி கதரும் காட்சிகள் காமெடி சரவடியாக அதிர வைத்தன. உயிரும் வயிறும் நிறையும் இந்த உபசரிப்பெல்லாம் பிறந்த வீட்டில் இருந்து எப்போதாவது பார்க்க வரும் சொந்தங்களுக்குத்தான். புகுந்த வீட்டிலேயே செட்டிலான பிறந்த வீட்டு சொந்தங்களுக்கு சாப்பாடு என்பதே நித்திய கண்டம், பூரண ஆயுசு என்பது போலத்தான். காலமும் உணவும் யாருக்காகவும் காத்திருக்காது என்பதற்கேற்ப வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்தில் கடைசியாக சாப்பாட்டு அறைக்கு வரும் வடிவேலு காலியான பாத்திரத்தை கண்டு கலங்கும் காட்சிகள் குபீர் சிரிப்பை வரவழைத்தன. அகத்தில் உணவில்லாத போது உணவகங்களே அடைக்கலம் என்ற நிலையில் அங்கும் வடிவேலு சந்திக்கும் சோதனை உச்சபட்சமாக இருக்கும். குருட்சேத்திரம் திரைப்படத்தில் கேட்கும் போதே வாயில் நீர் சுரக்கும் அளவிற்கு வர்ணிக்கும் வடிவேலுவின் ஆர்டரை ஒரே வார்த்தையில் சர்வர் காலி செய்யும் காட்சி ஒவ்வொரு முறை ஹோட்டலுக்கு செல்லும் பொழுதும் நினைவில் வந்து சிரிக்க தூண்டுகிறது. பையில் பணத்துடன் ஹோட்டலுக்கு சென்றவருக்கே இந்த நிலை என்றால் பணமில்லாமல் சென்று பந்தாவாக அமர்ந்து பட்டியலில் இருக்கும் அத்தனை வகைகளையும் ஆர்டர் செய்த ஒருவர் அங்கிருந்து எப்படி வெளியேற முடியும்? அவரை போலவே இருக்கும் வேறொருவர் ஆபத் பாந்தவராக வந்தால் மட்டுமே அது நிகழும். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு அதுதான் நிகழ்ந்தது. இரட்டையராக இருந்தால் ஒருவர் உண்ட உணவிற்கான தொகையை இன்னொருவர் கொடுக்கலாம். அப்படி இல்லாத போதும் இலவச உணவுக்கு வழிகாட்டியது சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படம். சத்யராஜ் பிரபு காம்பினேஷனில் அமைந்த இந்த காட்சி ரசிகர்களை கலகலக்க வைத்தது. பசிக்காக பாத்தி கட்டி சாப்பிடும் காட்சிகள் ஒரு பக்கம் இருக்க, பந்தயத்திற்காக பரோட்டாக்களை துவம்சம் செய்த காட்சி சூரிக்கு தனித்த அடையாளத்தை கொடுத்த படம் வெண்ணிலா கபடிக்கும். அந்த படத்தில் இடம்பெற்ற காட்சியில் முத்தாய்ப்பாக கோட்டை அடி, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் என சூரி வெகுளித்தனமாக சொல்வது ரசிகர்களை வெடித்து சிரிக்க வைத்தது. இப்படி அன்லிமிட்டடாக அள்ளி கட்டும் காட்சிகளுக்கு எல்லாம் முன்னோடியாக அமைந்தது மாயாபஜார் திரைப்படம் தான். கல்யாணத்திற்காக தயார் செய்யப்பட்ட விருந்தை தின்று தீர்த்து கடோத்கஜன் கண்ணாமூச்சி ஆடிய காட்சிகள் அன்றைய ரசிகர்களை வாய் பிளந்து பார்க்க வைத்தது. ஒருவரது திருமணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றால் எப்போ கல்யாண சாப்பாடு போட போற என்றுதான் கேட்பார்கள். அந்த கல்யாண சாப்பாடே ஒரு திருமணத்தை நிறுத்துவதற்கான காரணமாகவும் இருந்திருக்கிறது. ஊர் பக்கங்களில் நிகழும் இத்தகைய கலாட்டாக்களை வெளிப்படுத்தும் விதமாக உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் கவுண்டமணி செய்யும் அலப்பறைகளை ரசிகர்கள் ஆரவாரம் செய்து ரசித்தனர். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் ஜகத்தை அழிக்க வேண்டாம், ஒரு மொய்க்கவர் போதும் என்ற புதிய தத்துவத்தை சொன்னது நண்பன் திரைப்படம்.
உற்றார் உறவினர் என நூற்றுக்கணக்கானோர் கூடியிருக்கும் இடத்தில் யார் நம்மை கண்டுகொள்ளப் போகிறார்கள் என்ற தைரியத்தில் சென்ற நண்பர்கள் குழு தங்கள் கல்லூரி முதல்வரிடமே சிக்கி தவித்தது சிரிப்பை சிதறவிட்டது. விருந்தில் மொய் வைப்பது வழக்கமான நடைமுறை. ஆனால் மொய்க்காகவே விருந்து வைக்கும் கலாச்சாரம் தமிழகத்தின் சில பகுதிகளில் நடைமுறையில் இருக்கிறது. அதனை கதையோடு இணைத்து சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் ஆர்.வி. உதயகுமார் வெளிப்படுத்திய விதம் காண்போரை நெகிழ வைத்தது. கல்யாணத்திற்கு விருந்து வைத்த பல காட்சிகளை தமிழ் திரையுலகம் ஏராளமாக கண்டிருக்கிறது. ஆனால் காதலுக்கு விருந்து வைத்த புதுமையான காட்சி சிவாஜி திரைப்படத்தில் இடம்பெற்றது. ரஜினி குடும்பத்தாரின் அன்பு மழையில் நனையும் ஸ்ரேயா குடும்பத்தினர் படாத பாடுபடும் பாச காட்சிகள் காண்போரின் வயிற்றை பதம் பார்த்தன. மகிழ்ச்சி என்பது சமையலறையில் மறைந்திருக்கிறது என்கிறார்கள் அனுபவஸ்தர்கள். தனக்கு பிரியமான ஒருத்தருக்கு பிடித்தமான சமையலை செய்து விருந்தளிப்பதை விட உயர்ந்த பரிசு எதுவும் இல்லை. ஆனால் சமையலறையில் சற்றே பிசகினாலும் சம்திங் திரைப்படம் போல சறுக்கிவிடக்கூடும். விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் நகைச்சுவைக்கோ விம்மி விம்மி அழ வைக்கும் சென்டிமெண்ட்டுக்கோ மட்டும் உணவு தொடர்பான காட்சிகள் வைக்கப்படுவதில்லை. சொல்லப்படாத காதலை சொல்லவும் உணவே தூதாகிறது. வார்த்தைகள் வற்றிய நிலையில் உணவே காதலை உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முதல் மரியாதை திரைப்பட காட்சி அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. சமையலும் சங்கீதமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சங்கதிகள் கூடினாலோ குறைந்தாலோ இரண்டிலுமே சறுக்கல் நேர்ந்துவிடும். பாமரர்கள் எப்படி சமைக்க வேண்டும் என பத்தியாக விளக்கியதை பாட்டறிந்த ஒருவர் தன் பாணியில் விளக்கிய காட்சி உன்னால் முடியும் தம்பி படத்தில் இடம்பெற்றது. இப்போதும் அந்த காட்சியை காண்பவர்கள் பாட்டாகவே பாடிட்டியா என கமல் பாணியை கேட்டு ரசிக்கின்றனர். அவரவருக்கான அரிசியில் அவரவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பது உணவு பற்றி சொல்லப்படும் முதன்மையான பொன்மொழி. அப்படி தன் பெயர் எழுதப்பட்ட உணவுக்காக ஏன் போராட வேண்டுமென பாய்ஸ் படத்தில் உட்கார்ந்த இடத்திலேயே வெரைட்டியான உணவுகளை வெளுத்துக்கட்டும் செந்திலின் புத்தி பார்ப்போரை சிரிக்கவும் வியக்கவும் வைத்தது. யமதர்மராஜனாக இருந்த போதும் பூலோகத்திற்கு வந்துவிட்டால் வயிறுதான் வாழ்வை ஆள்கிறது. பணமும் பசியும் ஒன்று சேராத தேசத்தில் யமலோக வாசிகளும் ஏமாற்றும் வேலையில்தான் இறங்க வேண்டியிருக்கிறது என்பதை எடுத்து காட்டியது லக்கி மேன் திரைப்படம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல பேய்க்கும் வாயுண்டு என்பதை மனிதாபிமானத்தோடு சொன்ன படம் முனி. உயிரோடு இருக்கும் போது நடமாடும் முனியாண்டி விலாசாக இருந்த நபர் இறந்தபின் பேயாக வந்து முனியாண்டியின் பிரசாதம் கேட்பது முனியின் ஸ்பெஷல் டச். நாய்க்கு பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியா என்பது நாகேஷின் பிரபலமான ஒரு வசனம். பேய்க்கே சோறு போட்ட தமிழ் சினிமா நாய்க்கு சோறு போடாதா? சோறு வைப்பதிலும் சோசியலிசத்தை காட்டிய சின்னத்தம்பி பட காட்சி சிரிப்பலைகளை வரவழைத்தது. காற்றையும் சோற்றையும் நம்பி வாழும் மனிதர்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் பல திரைப்படங்களில் உணவு தொடர்பான காட்சிகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன.